ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு 10,000 லிட்டர் தண்ணி வேணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன டைமென்ஷனில் நம்ம வாட்டர் டேங்க் கட்டணும், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிற அளவுக்கு டைமென்ஷனில் ஒரு தொட்டி இருந்தது அப்படின்னா அதில் 1000 லிட்டர் பிடிக்கும். ஸோ இது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் கியூப் வால்யூம் இருந்தது அப்படின்னா அங்கே 1000 லிட்டர்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போது நம்ம ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர்ஸில் சொல்ல மாட்டோம், நம்ம ஃபீட்டில் சொல்லுவோம். அப்போது நீங்கள் கிளைண்ட்டை பேசுகிறப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஃபீட்டில் தான் பேசுவோம். ஓகேங்களா. ஸோ 10 அடிக்கு 8 அடி நம்ம தொட்டி வச்சுக்கலாம். ஸோ ஹைட் ஒரு 6 அடி இல்லை 7 அடி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடியில் தான் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம மீட்டர் கியூபை எப்படி ஃபீட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 35.3147 CFT அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ அது நமக்கு தெரியும். இப்போது இதிலிருந்து ஒரு CFTக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டிவைட் பை 1 மீட்டர் கியூப் டிவைட் பை 35.3147 இன்ட்டு எத்தனை லிட்டர்ஸ் பிடிக்கும், 1000 லிட்டர்ஸ் பிடிக்கும். ஸோ இப்போ ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 28.31, அதாவது ஒரு கியூபிக் ஃபீட்டில் நமக்கு எவ்வளோ பிடிக்கும், 28.31 லிட்டர் என்னாகும் தண்ணி பிடிக்கும். அதாவது ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி உயரம் இருந்தது அப்படின்னா அங்கே எவ்வளோ பிடிக்கும், 28 லிட்டர் நம்மளால் தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 அடிக்கு 10 அடி 10 அடி எல்லாமே 10 அடியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி தொட்டி கட்டுறோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீளம் 10 அடி, அகலம் ஒரு 10 அடி, உயரம் 10 அடி அப்படி இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ CFT பிடிக்கும். ஸோ 1000 CFT வரும். ஏன்னா 10 × 10 × 10 ஈக்குவல் டு 1000. ஸோ இப்போ ஒரு CFTயில் பார்த்தீங்க அப்படின்னா 28 லிட்டர் தண்ணி, 28.31 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னா அப்போது 1000 CFTயில் எவ்வளோ பிடிக்கும், 28,310 லிட்டர் என்னாகும் தண்ணி பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ கிளைண்ட்டு நீங்கள் கேட்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தண்ணி தொட்டி ஒரு டிராக்டர் பிடிக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு டிராக்டர் அப்படின்னா ஒரு 6000 லிட்டர் இல்லை 7000 லிட்டர் வரும். இல்லை ஒரு பெரிய லாரி வேணும் அப்படின்னா 8000 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டர் வரைக்கும் லாரி இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு 10,000 லிட்டரில் தண்ணி வேணும், பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெக்குவயர்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி டைமென்ஷன் செட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000 லிட்டர்ஸ் டிவைட் பை, ஓகேங்களா. அப்போது நம்ம ஒரு CFTயில் எத்தனை லிட்டர் பிடிக்கும், 28.31. அப்போ 10,000 டிவைட் பை 28.31 போட்டிங்க அப்படின்னா 353 CFT வருது. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம போடுற டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 353 வரைக்கும் வந்தது அப்படின்னா அது 10,000 லிட்டர் பிடிக்கும். ஸோ இந்த 353 நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 10 ஃபீட் இன்ட்டு 8 ஃபீட் அப்படின்னு போட்டிங்கன்னா 80 வரும். ஸோ 80 353 டிவைட் பை 80 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, அந்த ஹைட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 300 கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 3ஐயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம 353 வரணும். அப்போ தான் 10,000 லிட்டருக்கு பிடிக்கும். ஸோ இப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 353 கியூபிக் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 7 ஃபீட் வருது. அப்போது 7 அடி நீளம், 7 அடி அகலம், 7 அடி உயரம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும், 10,000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ நீங்கள் நல்லா மைண்டை வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு கியூபிக் ஃபீட்டில் 28 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஓவர் ஹெட் வாட்டர் டேங்காக இருந்தாலும் சரி, இதே கான்செப்ட் தான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.